ஹாய் கைஸ் எல்லாரும் வெல்கம் டு திஸ் சேனல். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப நாள் ஆச்சு வெப்சீரிஸ் எல்லாம் பார்த்து. ஸோ ஆனால் வந்து இப்போ ஒரு வெப்சீரிஸ் பார்த்து உண்மையிலே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் மெஸ்மரைசிங்காக இருக்குது. கண்ணு கலங்குற மாதிரி நான் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு வெப்சீரிஸ். ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக பேசலாம். வாங்க வீடியோ போகலாம். இந்த வெப்சீரிஸோட பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு தடயம். என்ன தடயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த க்ளூ கிடைக்கும் தெரியுமா? இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்றோம், ஹிஸ்டாரிக்கலா பயாலஜிக்கலா ஏதோ சம்திங் அது பண்ணும்போது வந்துட்டு சின்ன க்ளூஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இம்பார்ட்டன்டான விஷயத்த வந்துட்டு சூப்பராக காமிச்சது தான் இந்த ஒரு வெப்சீரிஸ். மொத்தம் 6 எபிசோட், எல்லாமே வந்து 30 minutes அரௌண்ட் வரும். ஸோ ரொம்ப சூப்பரான வெப்சீரிஸ். ஆனா இவங்க அதை விட கொடூரமானவனுங்க. இதில் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சமுத்திரக்கனி அண்ட் அதர் ஆக்டர்ஸ். ஸோ சமுத்திரக்கனி சார் வந்து லீடாக பண்ணியிருக்காரு. அவர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு சூப்பராக இருக்கு. இதே மாதிரி இதே ஒரு வெர்ஷன், இதே ஒரு பாடி லாங்குவேஜ், இதே ஒரு ஆக்டிங்ல நம்ம வந்துட்டு ஒரு படம் பார்த்துருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னு தெரியல, சமுத்திரக்கனி சார் நடிச்சது தான் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ அதுவும் இதே மாதிரி சூப்பராக இருக்கும். அவருக்கான பர்ஃபெக்ஷன்ஸ்ல வந்துட்டு அவருக்கான ஒரு ரோலை வந்துட்டு சூப்பராக கொடுத்துருப்பாங்க, ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பார்க்கறது ஒரு பலம் இருக்கும். என் சர்வீஸ்லேயே பேனா, டைப் ரைட்டர், இப்போ கம்ப்யூட்டர், இது தவிர ஒரு வேலை கை நின்று. அதே மாதிரி தான் இந்த ஒரு வெப் சீரிஸ். அது படம், இது வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படி கேட்டீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்து இதோட கதையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டு நடுவில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அப்படின்னா இந்த ஆண்டு ஆந்திரா, இந்த ஆண்டு தமிழ்நாடு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு இவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு பணியாற்றிட்டு இருக்காரு. அது வந்துட்டு எஸ்ஐ தான். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஆஃபீஸர் வருவாங்கல்ல, எஸ்ஹெச்ஓ மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு இவங்க மேல அதிகாரி வராங்க, அதுக்கு மேல ஒருத்தர் கமிஷனர் ஒருத்தர் இருக்காங்க. இவர் வந்து எஸ்ஐயா இருக்காரு. பட் எஸ்ஐயா இருக்கும்போது வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்காக சார் விஆர்எஸ் வாங்கி நான் போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இவருக்கு நடந்த சூழ்நிலைகள், கலபரைகள் அந்த மாதிரி. லைக் ஏன் அப்படின்னா இவர் நிறைய கேஸ்ல வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எல்லாமே வந்துட்டு ப்ரூவெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த கேஸை முடிக்கிறதால அதில் போகும்போது வேற எவனும் வந்துட்டு அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பாராட்டெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். இவருக்கு எதுவுமே கிடைக்கல, எதுவுமே கிடைக்காதனால போனா போதும் அந்த நிலைமையில இருக்கிற. அந்த நிலைமையில இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு பார்த்தா ஒரு அடுத்தடுத்து ஒரு 4 கொலை தமிழ்நாடு நடக்குது. ஸோ அந்த 4 கொலை எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நைட் நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது பேக் டோர் வழியா ஓபன் பண்ணி உள்ள வந்து அவங்கள அடிச்சு கொன்னு தாலி அருணாக்கை இதை மட்டும் எடுத்துட்டு போறாங்க. பணத்தை எல்லாம் எடுக்கல. போய் ஒரு கொஸ்டின் மார்க்கையும் போட்டு வச்சுட்டு போறாங்க. ஏன் அப்படின்னு இருந்துட்டு ஒரு ஒரு கேள்வி அந்த இடத்துல சூப்பராகவே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கேள்வி இருக்குப்பா, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம வந்து தேடிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு நம்ம தேடுறோம், நம்மளும் அதுக்குள்ள முங்கிடும். என்ன நடக்க போகுது அப்படி அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு பார்த்தா ஒரு க்ளூ கண்டுபிடிக்கிறாங்க. ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுவுல அங்க இருந்து எங்க வந்து கொலை பண்ணிக்கூடாது, ஏன் தமிழ்நாட்டுல இருந்து அங்க போய் கொலை பண்ணிக்கூடாது, அதுக்கு ஒரு க்ளூ கண்டுபிடிப்பாங்க. அந்த க்ளூ வந்துட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அதான் தடயம். அந்த க்ளூ கிடைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நேரம் ஆந்திரா கிளம்பி போய் அங்க போய் பார்த்தா 76 கொலை. 7 கொலையை மறைக்க 76 கொலையா? யாரு சார் அவங்க அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டுறாங்க. 76 கொலை, ஆனா இந்த 4 கொலை தான். ஸோ அவங்க 76 கொலை பண்ணிட்டு அங்க வந்து ஓகே நமக்கு தமிழ்நாட்டு பக்கம் போயிட்டு வருவோம் அப்படி மாதிரி தமிழ்நாடு பக்கம் வந்து வேலைக்கு அமைச்சிருக்காங்க. சரி, தமிழ்நாடு வந்துட்டாங்க, தமிழ்நாடு கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த கேஸை வந்து இவங்க தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அதுக்கான கோர் கனெக்டும் அந்த விஷயத்தை எல்லாரும் சூப்பராக காமிப்பாங்க. சமுத்திரக்கனி சார் ஏன் இப்படி இருக்காரு, ஏன் இப்படி இருந்துட்டு அசால்ட்டா இருக்காரு, வேலை பார்க்க மாட்டாரு, நிறைய விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு ஏன் இந்த விஷயக்குள்ள இன்வால்வ் ஆனாரு அப்படி மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேஸை வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு ட்விஸ்ட், இங்க ஒரு ட்விஸ்ட், அதுக்குள்ள போய் நடந்துட்டு இருக்குது. என்ன பண்றது தெரியல, எப்படி பிடிக்கிறது தெரியல, பரபரப்பா எல்லாம் போகுது. ரொம்ப சட்டல்ல நார்மலா தான் போகும். கொலை நடந்த வீட்டில் 2 ஃபுட் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ வந்தவங்க 2 பேர். ஆனா அந்த கொலை பண்றவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரீசன்ஸ் இருக்குது. அது வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு பொய்யான கேஸ்ல மாட்டிக்கிட்டு அவங்கள சித்திரவதை பண்ணி நம்ம இந்த படம் இருக்குல்ல ஜெய் பீம் சந்துரு,
10 நாள் என்னத்தை சாதிச்சிட போறீங்க? ஸோ அந்த ஜெய்பீம் படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ட்ரூ ஈவெண்ட், ஓகே, நடந்த கதை தான். அதில் வந்துட்டு அவங்க போலீஸில் பொய்யான கேஸை வந்துட்டு போட்டு அவங்க சித்திரவதை பண்ணி அடிச்சு ஏதோ ஒரு பாடியில் வந்துட்டு தலையை அந்த பக்கம் பாடி இந்த பக்கம் மாதிரி போட்டு விட்டுருவாங்க. அவன் செத்துட்டான். ஆனால் அவன் சாவாம தப்பு ஒத்துக்கிட்டு ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்னா இந்த கதை தான் அந்த ஜெய்பீம். அப்படி மாதிரி கொண்டு வந்துடலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு பொய்யான கேஸில் அவங்க கூட்டு போகிறாங்க, அவங்க குடும்பத்தை சித்திரவதை பண்ணுறாங்க. சரி வேற வழியெல்லாம் ஒத்துக்கிட்டு சரி போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா அவங்க பொண்டாட்டியும் அவங்க அப்பாவும் இறந்துடுறாங்க. சரி என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறோம். வந்துட்டு தன் மேலே சாத்தப்பட்ட குற்றத்துக்கு யாரெல்லாம் வந்துட்டு உறுதுணையாக இருந்தாங்களோ எல்லாருமே வந்துட்டு புளிச்சு அப்படின்னு எல்லாரும் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுத்து கொண்டுடுறாங்க. கொண்டதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு போதை கிரியேட் ஆகி லைக் சைக்கோபேத் அது மாதிரி கிரியேட் ஆகி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்து கொலை பண்ணுறாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொலை பண்ணிட்டு தாலியை அண்ணா கொடியை மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த அடுத்தடுத்து கொலை வந்துட்டு தான் போதை. இப்போ நீங்கள் வந்துட்டு நம்முடைய விஜய் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், மாஸ்டர் படத்தில் டயலாக் சொல்லியிருப்பாரு தெரியுமா, நீ செஞ்ச மொத்த கொலையை தவிர்த்து மற்ற எல்லா கொலையும் நீங்கள் போதைக்காக தான் பண்ணீங்க, போதைக்காக தான் பண்ணீங்க அப்படி வந்து ஒரு டயலாக் சொல்லுவார். ஸோ அதான் ஒரு ஆத்திரத்தில் அவசரத்தில் பண்ணுற மொத்த கொலை, அதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு போதை, உண்மையாக சொல்லணும். ஸோ நம்ம வந்துட்டு அந்த இடத்துல நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும். நமக்கு என்ன கோவம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம நிலைமையை வந்துட்டு தாழத்தான் கூடாது, நம்ம மைண்ட் செட்டை விடக்கூடாது அப்படிங்கிறது தான். அது வந்துட்டு மர்டர் சம்திங் கிடையாது, கொலை கிடையாது, வேறையும் சொல்லலாம். நம்ம ரியாலிட்டி லைஃப்ல கனெக்ட் பண்ணலாம். இந்த அவசரப்பட்டு வார்த்தையை விடுறது, அவசரப்பட்டு அடிக்கிறது போட்டு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்து பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் இதை சோஷியலாக சொன்னேன். ஸோ இந்த பக்கம் கதை பக்கம் வந்தீங்கன்னா வந்துட்டு இதில் இப்படி போயிட்டு இருக்குது. இவங்ககிட்டையும் வந்து ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஆனாலுமே வந்து நீ வந்துட்டு ஒரு 7 கொலை உன் பர்சனுக்காக பண்ணா அதுக்கப்புறம் பண்ண எல்லா கொலையும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சமுத்திரன். என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது கடைசியாக பார்த்தா அதான் பொலிட்டிக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து அப்படியே என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த கொலைக்கு இன்வால்வாக வந்துட்டு மேஜர் கனெக்டாக இருந்த ஒருத்தர் இன்னும் கொலை பண்ணல. பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரு மைண்ட் தாட்டாக தான், ஆட்டி விட்டவனை வந்து முதல்ல கொண்டுருக்கலாமே, ஏன் அவனை விட்டு வச்சு போனாங்கன்னு தெரியல. பட் அந்த படம் அந்த வெப்சீரிஸ் போக தான் புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா வந்துட்டு சீசன் 2க்கு வந்துட்டு பிளாட் கொடுத்து போயிருக்காங்க. ஓகே, சீசன் 2ல வந்துட்டு வில்லன் யாருன்னா நம்மளோட பொலிட்டிக்கலும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரும், அதுக்கு பக்கத்துல வந்துட்டு இவங்க 2 பேர். ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்க, சமுத்திரகனி சாரும் எஸ்எச்ஓவும் இருக்காங்க. அப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு இருக்கும்போது செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்க. இல்லை சீசன் 2க்கு லீடு கொடுக்குறாங்க. அந்த சீசன் 2ல வந்துட்டு மிகப்பெரிய வில்லன்கள் வருவாங்களா, இல்லை சட்டில்டான வில்லங்க வந்து இது மாதிரி நார்மலா கொண்டு போய் கொண்டுருவாங்களா, இல்லை எப்படி வந்து மாட்ட போறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வர அடுத்தடுத்த இதெல்லாம் வந்து தெரியும். ஓகே, இதுல வந்துட்டு சீசன் 1ல 6 எபிசோட் 30 minutes அரௌண்ட் ZEE5 தமிழ்ல இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு இந்த தடாயம் வந்துட்டு பயங்கரமா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இன் ZEE5 தமிழ். ஓகே, மீண்டும் சொன்ன மாதிரி நான் உங்கள் மாஸ்டர்